வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் மார்ச் 31. தலைப்பு விஞ்ஞானம் மெய்ஞானம். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் எனும் 5 விளைவுகளுக்கு மூலமானதும் மெய்ப்பொருளானதும் காலம், தூரம், பருமன், வேகம் எனும் கணிப்புக்கு அப்பாற்பட்டதும் ஆகிய மெய்ப்பொருளினைப் பற்றியும் ஐய உணர்வுகளாகவும் சிந்தனை ஆற்றலாகவும் உள்ள அறிவை பற்றியும் உணர்ந்து கொள்ளும் தெளிவு மெய்ஞானம். இயக்கத்தை கண்டது விஞ்ஞானம். இயக்க மூலத்தை உணர்ந்தது மெய்ஞானம். உடலை வளர்ப்பதும் அதை அழகுபடுத்துவதும் விஞ்ஞானம். உள்ளத்தை மேன்மையாக்குவதும் தூய்மையாக்குவதும் மெய்ஞானம். வாழ்வில் சிறப்பளிப்பது விஞ்ஞானம். வாழ்வில் அமைதி தருவது மெய்ஞானம். இயங்கி அறிவது விஞ்ஞானம். நிலைத்து உணர்வது மெய்ஞானம். வாழ்வின் முன்னேற்றம் விஞ்ஞானம். வாழ்வின் சீர்திருத்தம் மெய்ஞானம். வாழ்வை வளப்படுத்தும் ஒரு உயர் நிதி விஞ்ஞானம். அந்த நிதியை பாதுகாக்கும் பெட்டகம் மெய்ஞானம். துணை கருவிகளை கொண்டு உடல் கருவிகளின் ஆற்றலை பெருக்கி வருகிறது விஞ்ஞானம். உடற்கருவிகளை திறமையோடு ஆற்ற அறிவை முழுமையாக்குகிறது மெய்ஞானம். மனிதனுக்கு களிப்பூட்ட வல்லது விஞ்ஞானம். அக்களிப்பு சலிப்பாக மாறாமல் அளவு கட்டி காவல் புரிய வல்லது மெய்ஞானம். மெய்ஞானத்தோடு இணைந்த விஞ்ஞானம் வாழ்வின் நலம் காக்கும். மெய்ஞானத்தை புறக்கணித்த விஞ்ஞானம் வாழ்வின் வளம் அளிக்கும். மறைபொருள் விளக்கம்தான் மெய்ஞானம். உருபொருள் விளக்கம்தான் விஞ்ஞானம். அறிவை பற்றி, உயிரை பற்றி, உயிருக்கு மூலப்பொருள் பொருளை பற்றி அறிந்து கொள்வது மெய்ஞானம். உடலை பற்றி, உணவை பற்றி, உலகை பற்றி அறிந்து கொள்வது விஞ்ஞானம். அறிவின் சிறப்பு மெய்ஞானம். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.